செய்யலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து புழுங்கரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சேன். கிஸ்வர் பொன்னி புழுங்கரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் 2 எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு 2 எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உப்புமா தாளிக்கிற மாதிரி தான். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் பல்லாரி அரிஞ்சு வச்சுருக்கேன். உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வதக்கிட்டு நான் பொரியரிசி மாதிரி இதை வறுத்துக்குவேன், காமிக்கிறேன். நம்ம பொரியரிசி இருக்கிற மாதிரி வறுத்துக்குவோம். இது வந்து பொரியரிசி உப்புமா தான். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குங்க. இது வந்து நல்லா பொரியணும். எந்த அரிசி வேணாலும் போடுங்க, ரேஷன் அரிசி எது வேணாலும் போடுங்க. நான் சாப்பாடு அரிசி போடுவேன். என்கிட்ட வேறு இட்லி அரிசி இல்லை, அதனால தான் பச்சை அரிசி தான் இருக்குன்ட்ட. பச்சை அரிசி போடாதீங்க, புழுங்கரிசியே போடுங்க. நல்லா நம்ம பொரியரிசி வறுக்கிறவங்கள பொரியணும். நல்லா நல்லா இது மாதிரி பொரியணும். நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் பொரியணும். இந்த பாருங்கள், பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இது சாப்பாடு அரிசினால அப்படி தெரியுது உங்களுக்கு. நம்ம சாதாரண புழுங்க அரிசி, இட்லி அரிசி, ரேஷன் அரிசிலாம் கொஞ்சம் போனோம்னாக்கா நல்லா தெரியும். இது வந்து சாப்பாடு அரிசியாக இருக்குல்ல, அதனால் நான் இப்போ எடுத்து கொட்டிடுறேன். அதை காட்டு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம மிக்சியில் போட்டு நுணுக்கணும். நம்ம இது மாதிரி 1 2 உடைக்கிற மாதிரி உடைக்கணும். இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். அது வரைக்கும் நான் கடுகு தாளிச்சிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு போடுகிறேன். கடுகு இந்த உளுந்து போடுறோம். அது 6 வருஷம் வச்சுதான் வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நம்ம உப்புமா தாளிக்கிற மாதிரி தான். இது வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு எப்பயும் போடுவோம்ல வெங்காயத்துக்கு, அது ஓரளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு லைட்டாக கொஞ்சம் வதங்கி வந்தோன்னா நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சு போட்டோம். நம்ம வந்து ஒரு ரவை உப்புமா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று திங்கிறோம். இதையும் சாப்பிட்டு பார்ப்போம். அது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டக்குனு வீட்டில் எல்லா வீட்லேயுமே அரிசி இருக்காமல் இருக்காது, அரிசி இருக்கும். அதை போட்டு வறுத்துட்டு அது மாதிரி உப்புமா தாளிச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது தினம் இது சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். சரிங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு உப்புமா சாப்பிட்டு பார்ப்போம். கோதுமை உப்புமா ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். இன்னைக்கு அந்த பச்சரிசிலையும் நம்ம வந்து கழுவி காய போட்டு உடச்சிட்டு அதுவும் உப்புமா செய்வோம். நம்ம இது வந்து புழுங்கரிசியில் பொரியரிசி உப்புமா. இது அம்மா செய்வாங்க. அப்போல்லாம் நாங்களாம் அடிக்கடி சாப்பிடுவோம். அப்போ உள்ள சத்து சாப்பிட்றவங்களாம் இப்போ யார் சாப்பிடுவோம்? ஏதோ ஒன்று சாப்பிடுதுங்க. உடம்புக்கு அதுவும் சாப்பிட்றதே கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அப்போலாம் நம்ம பசிக்காக சாப்பிட்டோம். இப்போ இது எங்கே தீது வேணாம் வேணான்ட்டு ஓடுதுங்க, சாப்பிடவே மாட்டேங்குதுங்க. பசிக்காது போல இருக்குது. உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி இருக்க வச்சா பசங்க ஆண்டவர். பசினா என்னன்னு கேட்டீங்க நம்மளையே. தான் வயசாகிட்டு சாப்பிட முடியும் மாட்டோம். இது அதுக்கு தான் இருக்குது. இது மாதிரி நல்லா வச்சுக்கீங்க. நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிடுறேன் ஓரளவு. இது பாருங்கள், ஒரு 4 டம்ளர் இருக்கும். நம்ம அரிசி தான் வறுத்துட்டோம்ல, தண்ணி ரொம்ப இழுக்காது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். முதல்ல உப்பு போட்டிருக்கேன் நான், வெங்காயம் வதங்க. இப்போ எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள அதை அரைச்சிட்டு வந்தோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருங்க. நல்லா சுடுது. இந்த பாருங்கள், நீங்கள் சலிக்கிறதுனால சலித்து மாவு எடுத்து சீனி போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்லாம். நான் சலிக்கலாம் இல்லை, இப்படியே தான் போட போகிறேன். எங்கள் வீட்டில் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம், ஆள் இல்லை, சாப்பிட மாட்டாங்க சொல்லுங்க. இந்த பாருங்கள், நான் கொட்டுறேன். இப்போ அரைச்சி வச்சது போட்டுக்கிறோம். அப்படியே போடும் போதே கிண்டிட்டு வாங்க. இந்த வெந்தோரம் நல்லா காமிக்கிறேன். இந்த பாருங்கள், வெந்தோரம் அப்படியே இந்த வறுத்தது தானே இது, அதனால் வெந்தோரம் சீக்கிரம் வந்துடும். அடுப்பை குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்தோன்னே காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுமாரி பொல பொலன்னு வந்துடும் பாருங்கள்.
நான் ஒன்றுமே சில தண்ணி ஊற்றி வேக வச்சது தான் இதுமாரி வந்துடுதா. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் எண்ணெயெல்லாம் ஊற்றவே தாளிக்க ஊற்றுனது தான். இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் எண்ணெய். நல்லா பொல பொலன்னு ஆயிடுச்சு. நம்ம வந்து தண்ணி அளவு வைக்கணும் அப்படிலாம் பயப்படாதீங்க. இது ஒன்றும் பண்ணாது. இழுத்துக்கும் வேணால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்துக்கும். திட்டமாக வச்சுங்க. எப்பமா கிண்டுவோம்னா அதேமாதிரி வச்சுக்கோங்க. வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துட்டு